வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. இன்றைக்கி அடுத்த ஒரு வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்ட பாடங்களில் ஒரு சில முக்கியமான வரிகள் பதிந்த உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதிவை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இதனுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தா, யாரையும் நம்பாதே. வாங்க அந்த பதிவு என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் உங்களிடம் திரும்பி வந்தால் இதை செய்து விடுங்கள். கூனி குறுகட்டும் உங்களை ஒதுக்கியவர்கள். வாங்க என்னென்னலாம் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். தனிமை எதை புரிய வைக்கிறதோ இல்லையோ, இவ்வளவு நாள் எவ்வளவு பெரிய முட்டாளாய் நாம் இருந்திருக்கிறோம் என்பதை புரிய வைக்கும். நோட் த வேர்ட். தனிமை எதை புரிய வைக்கிறதோ இல்லையோ, இவ்வளவு நாள் எவ்வளவு பெரிய முட்டாளாக நாம் இருந்திருக்கோம் அப்படிங்கிறத அது புரிய வைக்கும். சரிங்களா? நம்மை தேவைக்கு பயன்படுத்துபவர்களைத்தான் நாம் தேவையானவர்கள் என நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதான் நம்மளை தேவைக்கு யூஸ் பண்ணுறவங்கள தான் அவங்க தேவை உள்ளவங்க அப்படின்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும், யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது. புரியுதா? இந்த வர வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை இருக்கணும், ஆனால் யாரையும் நம்பி நம்ம இருக்கக்கூடாது. உங்களை வேண்டாம் என்று விலகியவர் திரும்பி வரும்போது திரும்பி கூட பார்க்காமல் செல்லும் அளவிற்கு மன தைரியமும் திமிரும் இருக்க வேண்டும் உங்களுக்கு. அதான் நம்மளை வேணான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா, அவங்க திரும்பி வந்தாலும் நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம மன தைரியமும் திமிரும் நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் அந்த வரி. உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பது தான் நல்லது. ஒதுங்கியே இருங்கள், வாழ்வில் சிறந்த மாற்றம் வரும். இது எல்லாருமே வாழ்க்கையில் அனுபவப்படக்கூடிய விஷயங்கள் தான். நமக்கு உரிமை இல்லைன்னு தெரிஞ்சவொடனே அந்த இடத்துல என்ன பண்ணிடணும்? ஒதுங்கிடணும். அதுதான் என்ன சொல்லுது, நமக்கு நல்லது. அப்படி ஒதுங்கி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் சிறந்த மாற்றம் ஏற்படும். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் பட்ட அனுபவபூர்வமான வரிகள் தான். அடுத்து, 1000 பேரை கூட எதிர்த்து நில்லுங்கள், பரவாயில்லை. ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதீர்கள். நினைக்காத பொழுதுகளில் ஏமாற்றம் தந்து விடுவார்கள். என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 1000 பேரை கூட நம்ம எதிர்த்து நிற்கலாம், ஆனால் யாருக்காகவும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. ஸோ யாரையும் எதிர்பார்த்து எதையும் எதிர்பார்த்து நீங்கள் நிற்காதீங்க, அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும் அப்படிங்கிற உலக நீதியை இந்த வரிகள் நமக்கு சுட்டி காட்டியிருக்கு. யாரிடமும் உங்கள் வலியை பகிர்ந்து கொள்ள நினைக்காதீர்கள். நம்மிடம் சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் நம்மை பற்றி சிரித்து மகிழும் உறவுகள் வாழும் உலகம் இது. ரொம்ப கேவலமான உலகம் இது. புரியுதுங்களா? அதாவது யார்ட்டையுமே உங்கள் வலியை நீங்கள் பகிராதீங்க. நம்மள்கிட்ட ஆறுதல் மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பற்றி மற்றவங்கள்ட்ட பார்த்தியா இப்படி இது பண்ணிருக்கான், நான் அப்போவே சொன்னேன், இப்படி பண்ணான் அப்படி பண்ணிட்டான்னு நம்முடைய கஷ்டத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லி சிரித்து மகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு மோசமான கேவலமான உறவுகள் மிக்க உலகம் இது. அடுத்து, யார் மீதும் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்காதீர்கள். நம்பிக்கை உடையும் போது உள்ளமும் உடைந்துதான் போகும். அதாவது எல்லாரையுமே நம்பணும், ஆனால் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அப்படி நம்பினா கண்டிப்பாக நம்ம உள்ளம் உடைஞ்சு சுக்குநூறாக போயிடும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்புறம், உங்களை விட்டு சென்றவர் திரும்பி வரலாம், ஆனால் திருந்தித்தான் வருகிறார் என்று ஒருபோதும் நம்பிவிடாதே. மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை உன் மனம் தாங்காது. அதான் நம்மளை விட்டுட்டு போகிறாங்க, ஒரு உறவு திரும்பி வராங்க அப்படின்னா அவங்க திருந்தி தான் வராங்கன்னு நம்ம நம்பிடக்கூடாது. திரும்பி வந்திருக்காங்க அவ்வளோதான், பட் திருந்திட்டாங்கன்னு நம்பவே கூடாது. நம்பிட்டோம், மறுபடியும் ஏமாற்றம் தான், பல்பு தான். பூக்களை பறித்து புத்தகம் எழுதினேன், ஒவ்வொரு இதழ்களால் பக்கங்களை நிரப்பினேன். பூவை போல் நல்ல மனம் வீசக்கூடிய நல்ல குணமுடைய ஒருத்தரை தேட ஆரம்பித்தேன். தேடிக்கொண்டே இருக்கிறேன், கிடைக்கல, கிடைச்சா சொல்கிறேன். அப்புறம், எல்லா பெண்களுக்கும் கிடைத்து விடுவதில்லை தனக்காக கண்ணீர் சிந்தும் ஒரு ஆணின் உண்மையான அன்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்லாம் தெரிவிங்க. இதில் நிறைய குறைகள் இருந்தாலும் உங்களுடைய கமெண்டில் கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்க. வரக்கூடிய காலங்களில் அதில் நான் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நான் என்னுடைய பதிவுகளை வெளியிடுறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற சிறந்த தகவல்களும் உங்களை நான் அடுத்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது
உங்களின் நான் எம்மச்சை. நன்றிகள்.